குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் எவரிபடி. இன்னைக்கு நம்ம ஸ்கூல் பிரேயருக்கு 2 முக்கியமான விஐபிஸ் வர போறாங்க. யாருக்கு தெரியுமில்ல? தெரியும் சார். லேடி மேத்யூஸ் அண்ட் சென்ட்ரல் மினிஸ்டர். வெரி குட். லேடி மேத்யூஸ் அன்னை தெரசா மாதிரி. நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இதுவரைக்கும் அவங்க எந்த ஸ்கூலுக்கு அட்டெண்ட் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் தான் அட்டெண்ட் பண்றாங்க. Why? Because of our school discipline. அது நம்ம காப்பாத்தி ஆகணும். இன்னைக்கு மார்னிங் பிரேயர்ல அவங்களை ஆனர் பண்ணும் போது ஒரு சின்ன சத்தம் கூட வரக்கூடாது. பின் டிராப் சைலண்டா இருக்கணும். ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். இருந்தாலும் இப்ப போய் ஒரு தடவை சொல்லிடுறோம். தேங்க்யூ. அதோட வரப்போற சென்ட்ரல் மினிஸ்டர் நம்ம ஸ்கூல் பில்டிங்காக 25 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்றதா சொல்லியிருக்காரு. ஒரு சின்ன தவறு நடந்தாலும் 25 லட்சம் ரூபாய் அவுட். அதனால சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். மறுபடியும் சொல்றேன், டிசிப்ளின் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஓகே, அவங்க வர நேரமாச்சு. கம் ஆன். இன்னும் பிரேயரே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஏன் ரெக்கார்ட் போடுற? இல்ல சார், நீங்க பிரேயருக்கு முக்கியமான விஐபி மினிஸ்டர்லாம் வராங்க. கடவுள் வாழ்த்தும் போது நான் ரெக்கார்ட் போடணும். அந்த நேரத்துல சக்காச்சுன்னா என்ன பண்றது? அதான் போய் டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேன். சரி சரி. ஸ்கூல் அட்டென்ஷன். இப்பொழுது கடவுள் வாழ்த்து. வர வர நம்ம ஸ்கூல் பாய்ஸுங்க இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. பாய்ஸ் எவ்வளவு பரவாயில்ல சொன்ன சுந்தரம். சில சமயத்துல இந்த கேர்ள்ஸ் பண்றத பார்த்தா தலைய பிச்சுக்கணும் போது தெரியுமா? நம்ம ஸ்கூல் மாத்திரம் இல்ல, பொதுவாவே இந்த காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ்னாலே ரொம்ப மோசமா இருக்காங்க. அன்பார்ந்த மாணவ மணிகளே, உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான செய்தி. வாங்க வாங்க, கம் ஆன். என்ன கிச்சா, என்ன விஷயம்? அது வந்துடா. இந்தாமா குஷ்பு. மாணவ மணிகளே என்ன உன்னையும் சேர்த்துதான். நீ பாட்டு போயிட்டே இருக்கா? டேய், அது குஷ்பு இல்லடா, புஷ்பாடா. இருக்கட்டுமேடா, என் கண்ணுக்கு அவ குஷ்பு மாதிரி தான் தெரியுதா. மச்சான், விஷயத்த சொல்டா. ஒண்ணும் இல்ல மாமே, நம்ம ஸ்கூல் வாத்தியாருங்கெல்லாம் இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க சொல்லி நம்மளை பத்தி தப்பா பேசுறாங்கடா. அவங்களுக்கு ஒரு தண்ணியில விளக்கம் கொடுக்க வேண்டாம்? அவசியம் கொடுத்தாவணும்டா. அப்ப எவனாவது ஸ்டார்ட் பண்ணுங்கடா. நீ தான்டா ஸ்டார்ட் பண்ண, நீயே ஆரம்பி. ஓகே. இது பள்ளிக்கூட வயசு, சிறு பறவை போல மனசு, ஒரு கூண்டில் மாட்ட கூடாதையா, பாடம் ஏறாதையா. இது பள்ளிக்கூட வயசு, சிறு பறவை போல மனசு, இது பள்ளிக்கூட வயசு, சிறு பறவை போல மனசு, ஒரு கூண்டில் மாட்ட கூடாதையா, பாடம் ஏறாதையா. ஆமா வாராதையா. உங்க கோபம் தாபம் மறந்து கொஞ்சம் மனச பெருசா திறந்து விட்டு பிடிச்சா என்ன கெட்டு போச்சு. அது பள்ளிக்கூட வயசு, சிறு பறவை போல மனசு, ஒரு கூண்டில் மாட்ட கூடாதையா, பாடம் ஏறாதையா. ஆமா ஏறாதையா. படிச்சா கிக்கில்லையே, தாவணிகள் இருந்தா தப்பில்லையே, தப்பில்லையே, கலா தப்பில்லையே. தண்ணீரும் போனா கொக்கில்லையே, நாங்க செக்கில்லையே, ஐயா செக்கில்லையே. எப்போதும் எப்போதும் படிப்பது போரு, கட்டுதான் அடிப்பது ஜோறு. எப்போதும் எப்போதும் படிப்பது போரு, அப்பப்போ கட்டுதான் அடிப்பது ஜோறு. வெறும் படிப்பு இடுப்பொடிப்பு குறும்பு எங்க
ஆமா திண்டாகுமோ மனம் ரெண்டாகுமோ திண்டாட்டாகும் வாழ்க்கையில் அப்போது கொண்டாட்டம் கொண்டாட்டம் போடணும் இப்போது திண்டாட்டம் வாழ்க்கையில் அப்போது கொண்டாட்டம் போடணும் இப்போது வரும் காலம் படும் பாடை பள்ளிக்கூடம் பூஞ்சோலை இது பள்ளிக்கூட வயசு திருப்பரவ போல மனசு ஒரு கூண்டில் மாட்ட கூடாதையா ஆமா ஏறாதையா இது பள்ளிக்கூட வயசு சிறு பறவை போல மனசு ஒரு கூண்டில் மாட்ட கூடாதையா ஆமா ஏறாதையா இது போனா வாழ்க்கையில் வாராதையா இந்த காணாங்குருவிங்க பாடாதையா ஆமா பாடாதையா தாவும் மறந்து கொஞ்சம் மனச பெருசா திறந்து விட்டு பிடிச்சா என்ன கெட்டு போச்சு இது பள்ளிக்கூட வயசு சிறு பறவை போல மனசு ஒரு கூண்டில் மாட்ட கூடாதையா ஆமா ஏறாதையா ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் ஏ மாலதி இன்னைக்கு பிரேயருக்கு புதுசா ஒரு விஐபி வந்திருக்காரு. யார் அவரு? அவர் விஐபி இல்ல, நம்ம ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்க வாத்தியார். வாத்தியாரா? அவருக்கு எதுக்கு இவ்வளவு மாலை மரியாதை எல்லாம்? யாருக்கு தெரியும்? கொஞ்ச நேரத்துல பிரின்சிபல் ஏதாவது சொல்லுவாரு, அப்ப கேளு. அன்பார்ந்த மாணவமணிகளே, இதோ என் முன்னால் நிற்கும் திரு சண்முகமணிக்கு இந்த மலர் மாலையை சூடுவதற்கு முன்பாக அவரை பற்றிய சில விவரங்களை நான் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சண்முகமணி ஒரு வாத்தியார் மட்டுமல்ல, நமது பள்ளியின் முன்னாள் மாணவர் என்பதை பெருமையோடும் உரிமையோடும் பேரானந்தத்தோடும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மிக மிக பூரிப்படைகிறேன். இந்த சண்முகமணி இங்கு படிக்கும் போது மாநிலத்திலேயே முதல் மாணவனாக மதிப்பெண் பெற்று நமது பள்ளிக்கே பெருமை சேர்த்தார். இவர் நினைத்திருந்தால் ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், அல்லது சிறப்பான வேறொரு துறையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நமது சண்முகமணி நமது பள்ளிக்கு ஆசிரியராக வந்திருக்கிறார் என்றால் அந்த ஆசிரியர் தொழில்தான் அவரது மொழி, அவரது பேச்சு, அவரது லட்சியம், அவரது ஆத்மா எல்லாமே. நமது சண்முகமணி ஆசிரியர் தொழிலை பாசத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார், நேசத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார், பக்தியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சார், இருக்கிற பூவெல்லாம் ஊந்துரும், போட்டு அப்புறமா சொல்லுங்க. இல்ல சண்முகமணி, உன்னை பத்தி சொல்றதுக்கு இன்னும் நிறைய இருக்கு. கரெக்ட் சார், மாலையில பூவே இல்ல, வெறும் நாறு தான் இருக்கு. எதுக்கு முதல் நாள் போட்டுங்களேன் சார். ஐ எம் சாரி, தேங்க்ஸ், so sorry. சார், ஒரு சின்ன சந்தேகம். இப்பதான் உள்ள நுழைஞ்சேன், அதுக்குள்ள சந்தேகமா? இல்ல, வழக்கமா தமிழ் வாத்தியார் வரதா இருந்தா ஜிப்பா வெஸ்ட் கட்டிட்டு வருவாங்க. ஆனா நீங்க பேண்ட் ஷர்ட் போட்டு டை கட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்ப நாங்க வணக்கம் சொல்றதா குட் மார்னிங் சொல்றதா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சார். நீங்க எல்லாரும் இவ்வளவு மகிழ்ச்சி எழுந்துனதே பெரிய மரியாதை. இதே போதுமானது. உட்காருங்க. சார், ஏன் சார் இப்படி அநியாயமா சந்தேகப்படுறீங்க? ஆம், ஒரு தமிழையா இப்படி சந்தேகப்படுவது எங்களுக்கு மாபெரும் தலைகுனிவாக உள்ளது. அப்படி இல்ல, டு எவரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction. இது நியூட்டன்ஸ் லா. நான் படிக்கிற காலத்துல மத்த வாத்தியார்களை எல்லாம் படாத பாடுபடுத்தினேன். என்ன நீங்க படிக்க கூடாது இல்லையா? அதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை. தட்ஸ் ஆல். சார், சேர் கடியில பட்டாசு வைக்கிறது, காலை கட் பண்ணி வைக்கிறது எல்லாம் இப்ப எலிமெண்டரி ஸ்கூல்லே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். எங்க லெவலே வேற சார். எஸ் சார். அப்படின்னா பெருசா ஏதாவது வச்சிருக்கீங்களா? சாச்சா, முத நாளே அப்படி செய்வோமா சார்? தைரியமா உட்காருங்க. தேங்க்யூ. என்ன பத்தி ஏற்கனவே பிரின்சிபல் பிரேயர்ல சொல்லிட்டாரு. அதனால உங்க அறிமுகம் தான் இப்ப எனக்கு தேவை. ஒவ்வொருத்தர பேர் சொன்னீங்கன்னா நான் மனசுல பதிய வச்சுக்குவேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்களேன். அன்புதாசன். அன்புதாசன். ஆரம்பமே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க? நீங்க தான் சார். நானா? உங்க பேர் தான் சார். சண்முகமணியா? ஆமா சார். குட். என்ன மாதிரியே பிரமாமா வர போறீங்க. நன்றி ஐயா. நீங்க? பாபு. Morning. Sit down. I'm sorry. இது இங்கிலீஷ் பீரியட். நான் எடுக்க வேண்டியது. நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. இல்ல டீச்சர், டைம் டேபிள் பிரகாரம் இது என்னுடைய கிளாஸ் தான். நீங்க இன்னைக்கு தானே புதுசா வேலைக்கு செஞ்சிருக்கீங்க. ஆமா. உங்க டைம் டேபிள் சாட் பண்ணும்போது ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கும். ஏன்னா இந்த கிளாஸ் லாஸ்ட் வீக் கூட நான் தான் அட்டெண்ட் பண்ணேன். ஏ மாலதி? ஆமா சார், எங்க டைம் டேபிள்ல கூட இது இங்கிலீஷ் பீரியட் தான். இல்ல டீச்சர், டைம் டேபிள்ல ஏதாவது மாற்றம் பண்ணிருப்பாங்க. நீங்க எதுக்கும் ஆபீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. இத பாருங்க, இந்த ஸ்கூல்ல 3 வருஷமா நான் டீச்சரா வேலை பார்க்கறேன்.
நீங்க இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கீங்க. நான் சீனியர், நீங்க ஜூனியர். உங்களுக்காக நான் போய் செக் பண்ணிட்டு வரணுமா? ஏன் நீங்க போக கூடாதா? நம்மளது ஏதோ கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு டைம் ஆயிடுச்சு. உங்க பேரு? பிரியா. சாரி பாய்ஸ், சாரி கேர்ள்ஸ். சார், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், டைம் டேபிள் சார்ட்ல எந்த குழப்பமும் கிடையாது. நீங்க போன கிளாஸும் கரெக்ட், பீரியடும் கரெக்ட். பின்ன எப்படி சார் இன்னொரு டீச்சர் வருவாங்க? வர முடியாதே சார். ஐயோ, பிரியான்னு ஒரு டீச்சர் வந்தாங்களே. சண்முகமணி பேர் என்ன சொன்ன? பிரியா. பிரியாவா? சண்முகமணி, பிரியா அந்த கிளாஸ் டீச்சர் கிடையாது. அந்த கிளாஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட். சிலோன்கார பொண்ணு ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுக்கிட்டு இருக்கா. அவ படிப்புல, பாட்டுல, கேம்ஸ்ல எல்லாத்துலயுமே ஸ்கூல் நம்பர் 1. அதே மாதிரி குறும்புலயும் நம்பர் 1. எங்க லெவலே வேற சார் அப்படின்னு சொன்னப்ப நான் யோசிச்சிருக்கணும். ஏமாந்துட்டேன். யார் பிரியாங்கிற பெரிய மனுஷி? கொஞ்சம் எந்திரி பார்க்கலாம். குட் மார்னிங் அண்ட் ஆல்சோ சாரி. ஏய் எந்திரி. என்ன உம்பாட்டில் உட்காந்துட்ட? சாரி சொல்லிட்ட சரியா போச்சா? என்ன ஐடியால இப்படி பண்ண? சொல்லு, என்ன ஐடியால இப்படி பண்ண? To every action there is an equal and opposite reaction. Newton's law. வாயை மூடு. என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுதா நினைப்பா? ஆபீஸ்ல சொன்னாங்க நீ பாடத்துல, படிப்புல, விளையாட்டுல எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட்னு. ஆனா டிசிப்ளின்ல இவ்வளவு ஒர்ஸ்டாகிய. இது ஒண்ணு போதாது மத்த எல்லா குவாலிஃபிகேஷன் அடிபடுறதுக்கு? இல்ல சார், இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு புதுசா ஒரு வாத்தியார் வராரு. ஏதோ ஒரு குட்டி கலாட்டா பண்ணலான்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிரியப்பட்டாங்க. அதான் இதுதான் இங்கிலீஷ்காரனுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம். இதே இங்கிலீஷ்கார கால்ல முள்ளு பட்டதுன்னா என்ன தெரியுமா சொல்லுவான்? ஐ ரேன் த தான். நான் முள்ள ஏத்திக்கிட்டேன், நான் முள்ள குத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இதே நம்ம கிட்ட கேளு, ஏன்டா கால நுண்றேன்னு சொல்லி சொன்னா, சார் முள்ளு வந்து என் கால குத்திருச்சு சார் அப்படிமா. என்னமோ முள்ளு இவனை தேடி வந்து குத்துற மாதிரி. அந்த மாதிரி நீ தப்புன்ட்டு எதுக்காக மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மேல பழி போடுற? சார் டச் பண்ணிட்டீங்க சார். என்ன கிண்டலா? இல்ல சார், எடுத்துக்காட்டு அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு, அதான் ஓபனா சொல்லிட்டேன். இல்ல பாய்? அள்ளிட்ட பாமா. தேங்க்ஸ். உன் பேர் என்ன? என் பேர் ராஜா சார். உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். மாதா, பிதா, குரு, தெய்வம் அந்த வரிசைகளை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த குருங்கிற ஸ்தானத்துக்கு என்ன ஒரு அந்தஸ்து, என்ன ஒரு மரியாதை கொடுக்கணும் தெரியுமா? டேய் சண்முகமணி, டேய் சண்முகமணி, நல்லா இருக்காடா? நீ பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுடா? டேய் சண்முகமணி, யாரோ புது வாத்தியார் வரும்னு சொன்னாங்க, நீதானா? எங்க கூடயே படிச்சு நீ எனக்கே வாத்தியாரா வந்தது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? டேய் பிரியா, நானும் இவனு ஒன்னாதான் படிச்சோம். நீ பரவாயில்ல, எப்படியா நல்லா படிச்சு வாத்தியார் வேலைக்கு வந்துட்ட. நான் பாரு ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2 வருஷம் 3 வருஷம் உட்கார்ந்து இப்பதான் +2 வந்திருக்கிறேன். நானும் படிச்ச மாதிரி இல்ல, எங்க அப்பனும் விட்ட மாதிரி இல்ல. பிரியா, நானும் இவனு சும்மா இருடே. நானும் இவனு ஒன்னா படிக்கிற காலத்துல இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பிள்ளைங்க பாத்துட்டு போய் என்னென்னமோ எழுதி வச்சுட்டான். அதுக்கு வாத்தியாரு அப்புன்னு அப்புனாரு. ஏன்டா சண்முகமணி, இதெல்லாம் கூட மறந்துட்டியாடா? நமச்சிவாயம், நான் இப்ப வாத்தியாரு, நீ என்கிட்ட படிக்கிற பையன். வாடா போட நல்லா பேசக்கூடாது. என்னடா நம்ம 2 பேரும் உயிருக்குள்ள பழகணுமே. இருக்கட்டும், அதெல்லாம் சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 6 மணிக்கு மேல வச்சுக்கோ. என்னடா இப்படி சொல்ற? இத பாரு, எனக்கு கோவம் வரும். நீ முதல்ல யூனிஃபார்ம் கரெக்ட் பண்ண, போய் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. போடா. என்ன உங்களுக்கு சிரிப்பு? 2 பேரும் ஒன்னா படிச்சிட்டு இருந்தோம். நான் இதே ஸ்கூலுக்கு வாத்தியாரா வந்துட்டேன். அவன் இன்னும் இங்கே சுத்திட்டு இருக்கான். இது சிந்திக்க வேண்டிய விஷயம், சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல. உட்காரு. போய் உன் டெஸ்க் எதுன்னு பார்த்து உட்காரு. ஸ்கூலுக்கு வெளியில இருக்கிற பொட்டி கடை கிளவிக்கிட்ட 5 ரூபாய்க்கு கிழங்கு வாங்கி தின்னு போட்டு நீ பாட்டுக்கு பேலன்ஸ் வச்சுட்டு போயிட்ட.